بسم الله الرحمن الرحيم. الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் அன்-நஹ்ல் என்று சொல்லப்படக்கூடிய 16வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனமாக ஒரு வசனத்தை சொல்வான். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் என்பதாக அந்த வசனம் வரும். அன்பிற்குரிய சகோதர நண்பர்களே, சஹாபா பெருமக்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஒரு வசனம் இருக்கிறது அல்லவா, இந்த ஒரு வசனமே போதும் ஒரு மனிதன் தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கு, ஒரு மனிதன் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு இந்த ஒரு வசனமே போதும் என்பதாக சஹாபாக்கள் சொல்வார்கள். என்ன சொல்கிறது இந்த வசனம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், இதனுடைய மொழிபெயர்ப்பை தர்ஜுமாவை கூட நீங்கள் எடுத்துப்பார்கள். அல்லாஹ் இந்த ஒரே ஒரு வசனத்திலே, இந்த ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், 3 விஷயங்களை ஏவுகின்றான், 3 விஷயங்களை ஏவுகின்றான். அதே போன்று 3 காரியங்களை விட்டும் தடுக்கின்றான். என்ன சொல்லுகின்றான்? இன்னல்லாஹ யஅமுரு, அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகின்றான், பில் அத்ல், நீங்கள் நீதவான்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டான். வ இஹ்சான், நீங்கள் இஹ்சானோடு நடந்து கொள்ள வேண்டும். இஹ்சான் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு அர்த்தம் வருகிறது. சந்தர்ப்பம் இருந்தால் இன்று அல்லது வேறொரு நாட்களில் இஹ்சானை பற்றி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி, நீதத்தோடு நடந்து கொள்ளுங்கள். வல் இஹ்சான், இஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள். வ ஈதாஇ தில் குர்பா, உங்களுடைய நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் வாரி வழங்குங்கள் என்று அல்லாஹ் 3 விஷயங்களை செய்யுமாறு ஏவுகின்றான். அடுத்ததாக வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷா, மானக்கேடான காரியங்களை தடுக்கின்றான். வல் முன்கர், பாவகரமான காரியங்களை விட்டும் தடுக்கின்றான். வல் பகி, அநியாயம் இழைப்பதை விட்டும் தடுக்கின்றான். ஆக இந்த வசனத்திலே, இந்த ஒரே ஒரு வசனத்திலே அல்லாஹ் 3 காரியங்களை செய்யுமாறும் 3 விஷயங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுமாறு அல்லாஹ் இந்த ஒரே ஒரு வசனத்திலே நமக்கு சுட்டி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருப்பேன், இந்த மார்க்கம் ஒரு நன்மையான காரியத்தை சொல்வதை போன்று, அதே போன்று இந்த மார்க்கம் ஒரு தீமையான காரியத்தை தடுப்பதை போன்று இந்த உலகத்திலே யாரும் எவரும் இதுவரையிலும் சொன்னது கிடையாது, இனி அது போன்று சொல்ல போவதும் கிடையாது. எந்த ஒரு நன்மையான விஷயமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நன்மையான விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த நன்மையான விஷயத்திற்கு இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய கோட்பாடுகளுடைய அருகாமையில் கூட இதுவரையிலும் எந்த தத்துவவாதிகளும் எந்த மதங்களும் சொன்னது கிடையாது. அதனால தான் நம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த காலகட்டத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூதர்களுடைய அவருடைய பள்ளி கூடம் இருக்கிற அவருடைய மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய அந்த கேந்திரம், அந்த பள்ளிக்கூடம் வழியாக செல்லும் பொழுது அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அந்த பாட விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருப்பதாக நினைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டு வருவாங்க. இதுல நல்ல நல்ல விஷயங்களா இருக்கிறது, உங்க சொல்லிக் கொடுக்கிற முறைகள் நல்ல நல்ல விஷயங்களா சொல்லித்தராங்களே, பரவாயில்லையே, இவங்களையும் அந்த தௌராத்திலிருந்து பல நல்ல விஷயங்களை சூஸ் பண்ணி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லித்தராங்களே அப்படின்னு சொல்லி அந்த வழியா போயிட்டு இருக்கக்கூடிய உமர் அவங்களோட காதலை விழுந்ததன் காரணத்தினாலே அதையெல்லாம் நோட் பண்ணிட்டு வருவாங்க. வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக சொல்லி காட்டுவார்கள், இவங்களுடைய தௌராத்திலே இவ்வாறெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களாம் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் அடைவார். ஏன் கோபமுடைய காரணம் என்ன? அது தௌராத்தில் நல்ல விஷயம் இல்லை என்பதாலா? இல்ல. அன்பிற்குரிய சகோதர நண்பர்களே, இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை போன்று இனி யாரும் சொல்ல போவது கிடையாது. அப்ப தௌராத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் காலாவதி ஆகிவிட்டது. நாம் ஒரு பொருள் வாங்குகிறோம், உண்ணக்கூடிய உணவு வாங்கிறோம், அதில் போட்டிருப்போம் எக்ஸ்பைரி டேட்னு போட்டிருப்போம். அந்த எக்ஸ்பைரி நல்ல பொருள் தான், ஆனா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்கு. அந்த எக்ஸ்பைரி டேட்டை கடந்து அந்த நல்ல பொருளாக இருந்தாலுமே கூட அந்த காலம் கடந்து போய்விட்டது என்று சொன்னால், காலம் கடந்த அந்த பொருளை நாம் உண்டால் நேற்று வரை எது நல்ல பொருளாக இருந்ததோ அதுவே இன்னைக்கு நமக்கு கேடாக ஆகிவிடும். அதே
இப்பொழுது அது அவ்வாறு இல்லை. ஒருவேளை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுது ஹயாத்தாக இருந்தாலும் நான் எதை மார்க்கமாக சொல்கின்றனோ, நான் எதை நல்லதாக சொல்கின்றனோ அதைதான் அவரை பின்பற்ற வேண்டிய நிலையில் ஏற்படும் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், ஏன் சொல்லி காட்டுகிறேன் என்று சொன்னால், ஆரம்பத்தில் சொன்னதுதான் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, அதோட அருகாமையில் கூட மற்றவர்கள், மற்ற மதத்தவர்கள், மற்ற தத்துவவாதிகள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் அதோட அருகாமையில் கூட சென்றது கிடையாது. அந்த அளவுக்கு இந்த மார்க்கம் நல்லதையும் சரி தீயையும் சரி அதோடைய ஆணி வேறு வரைக்கும் கொண்டு போய் சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு மிக தெளிவை கொடுக்கக்கூடிய மார்க்கமாக இந்த மார்க்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த விஷயம், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல், நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் கட்டளையிட்டார். அன்பிற்கினிய சகோதர நண்பர்கள், நீதம் பற்றி பேசினாலும் மட்டுமே, மணிக்கணக்கா பேசினாலும் அதனுடைய முழு வடிவத்தை நம்மளால முழுமையாக புரிந்து கொள்ளவும் முடியாது, அதற்கான நேரமும் பற்றாது. அந்த அளவுக்கு நீதம் என்பது இந்த மார்க்கம் மிக மிக வலியுறுத்தக்கூடிய விஷயமாக இருக்குது. எல்லா நேரங்களிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா மக்களிடத்திலும் நீதமாக நடக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபருடைய வெற்றிக்கு பிறகு, கைபர் என்பது அதற்கு முன்னால் யூதருடைய கையிலே இருந்தது, அவர்களிடத்திலே போரிட்டு கைபருடைய பகுதி முஸ்லிம்களுடைய கைக்கு வருகிறது. முஸ்லிம்களுடைய கைக்கு வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களோட ஒப்பந்தம் வைத்துக் கொள்கின்றார்கள். நாங்கள் வெற்றி கொண்டாலும் கூட, உங்கள் பகுதி எங்களுக்கு வெற்றி பெற்று விட்டாலும் கூட, உங்கள் பகுதி விளையக்கூடிய அந்த விளைச்சல் இருக்கல்லவா, அந்த விளைச்சலிலிருந்து பாதி உங்களுக்கு பாதி எங்களுக்கு, நாங்கள் வெற்றி கொண்டு விட்டோம் என்றாலும் கூட அதில் வரக்கூடிய விளைச்சலிலே பாதி உங்களுக்கு பாதி எங்களுக்கு என்கின்ற நிபந்தனை அடிப்படையிலே அவர்களை அந்த விளைச்சல் பகுதியிலே அவர்களை விவசாயம் செய்ய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார்கள். ஒவ்வொரு எப்போலாம் விளைச்சல் வருகிறதோ அந்த சமயத்திலே, உதாரணத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை என்று வைத்துக் கொள்வோமே, வருஷத்துக்கு ஒரு முறை இங்கிருந்து ஒரு சஹாபியை அனுப்புவாங்க. எவ்வளவு விளைஞ்சிருக்கு, 1000 கிலோவா, 5000 கிலோவா, 100 கிலோவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருவதற்காக வேண்டி ஒவ்வொரு முறையும் அந்த கால இடைவெளிக்கு அடிப்படையிலே ஒரு சஹாபியை இங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புவார்கள். அதுபோல் இந்த சமயத்தில் அப்துல்லா இப்னு ரவாஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி அனுப்புகின்றார்கள். அப்துல்லாவை நீங்கள் போங்க, போய் இந்த வருஷம் எவ்வளவு விளைச்சல் வந்திருக்குன்னு பாருங்க, பார்த்து அதில் பாதி அவங்களுக்கு தரணும், மீதி பாதி நமக்கு வரணும், எனவே அதை பற்றி நிர்ணயிப்பதற்காக வேண்டி நீங்கள் சென்று வாருங்கள் என்று இந்த சஹாபி அப்துல்லா இப்னு ரவாஹா என்று சொல்லப்படக்கூடிய சஹாபியை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்புதாரியாக அனுப்புகின்றார். இவர்களும் அந்த கைபர் பகுதிக்கு செல்கின்றார்கள். கைபர் பகுதியில் சென்று அதை பற்றி எவ்வளவு விளைச்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நோட்டமிடுவதற்காண்டி போன அந்த சமயத்திலே அங்கே இருந்த யூதர்கள் சொல்லுகின்றார்கள், யாரை பார்த்து, அப்துல்லா பின் ரவாஹா அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், அப்துல்லாவே நீங்கள் நீதமாக என்ன பண்ணுங்க, அளவிடுங்க, நீங்க பங்கிடுறத அளவிடுறத நீதமான முறையில் பங்கிடுங்கன்னு சொல்லி அப்துல்லா பின் ரவாஹா அவர்களுக்கு பாடம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்துல்லா பின் ரவாஹா அவர்களுக்கு கோபம் வந்து விட்டார். அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போன்று பன்றிலிருந்தும் குரங்கிலிருந்தும் வந்தவர்கள் தான் நீங்கள், யூதர்களை பார்த்து சொன்னார். அல்லாஹ் சில யூதர்களை அப்படி ஆக்கினார்களா, அதன் அடிப்படையில் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உங்க கோபத்திலே அல்லாஹ் உங்களை பன்றிலிருந்தும் குரங்கிலிருந்து தான் ஆக்கினான். இந்த உலகத்திலே எனக்கு மிகவும் வெறுப்புக்குரிய மனிதர்கள் இந்த உலகத்திலே எனக்கு இருப்பார் என்று சொன்னால் யூதர்களாகிய நீங்கள் தான் எனக்கு இருக்கக்கூடிய மனிதர்களே ஆக வெறுப்புக்குரிய மனிதர்கள். அதே போன்று இந்த உலகத்திலே எனக்கு மிக நேசத்திற்குரிய பிரியத்திற்குரிய நபர் இருப்பார் என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனக்கு ஆக நேசத்திற்குரிய பிரியத்திற்குரிய நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனக்கு மிகவும் வெறுப்பிற்குரிய நபர் யார் என்று சொன்னால் யூதர்களாகிய நீங்கள் தான். ஆனாலும் கூட உங்கள் மீது நான் வெறுப்பு கொண்டிருக்கின்றேன், உங்களை எனக்கு பிடிக்காது என்பதற்காக வேண்டி நான் ஒரு காலம் உங்களுக்கு அநீதமாக நடந்து கொள்ள மாட்டேன் என்று அந்த சஹாபி அவர்கள் சொல்கின்றார்கள். இது எங்கே கற்றுக்கொண்டார்கள்? எங்கே இப்படிப்பட்ட வார்த்தைகள்? பிடிக்காது, உனக்கு எனக்கும் ஆகாது, வாக்கியக்காரராக இருக்கு, ஆனால் பிரச்சனை என்று வந்து விட்டது என்று சொன்னால் அங்கு எப்படி மார்க்கம் நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு வலியுறுத்துகிறதோ அந்த நீதத்தோடு தான் நான் நடந்து கொள்வேன் என்கின்ற இந்த பண்பை அவர்கள் எங்கின்று கற்றுக்கொண்டார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசனைகளை தான் அவர்கள் கற்றுக்கொண்டார். அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக நீதமாக ஆட்சி செய்த ஆட்சியாளர்களும் அவர்களும் ஒருவர். இன்று வரையிலும் கூட நீதத்திற்கு ஒரு நபரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்ல, மாற்று மதத்தவர்கள் கூட உமர் என்று அவர்கள் அறியாமையில ஒரு நாளிலிருந்து வரக்கூடிய அளவிற்கு ஒரு நீதமான ஆட்சியாளராக இருந்தார்கள். நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அவருடைய 10 வருட ஆட்சியிலே அவருடைய வகையராக்கள், அவருடைய
சொந்த பந்தங்கள், அவருடைய பிள்ளைகள், இவர்கள் யாருமே அந்த ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கவே மாட்டார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய இறுதி காலகட்டத்திலே அடுத்த ஹலீஃபா ஜனாதிபதி யார் என்று நிர்ணயிப்பதற்கு ஒரு குழுவை நிர்ணயிக்கின்றார்கள். அந்த குழு ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒரு அடுத்த பிரதமரை, அடுத்த ஜனாதிபதியை நிர்ணயிக்க வேண்டும் என்று ஒரு குழுவை உருவாக்குறார்கள். மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த குழுவிலேயாவது ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்குகிறீர்கள் என்று சொன்னால் அந்த குழுவிலேயாவது உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய பிள்ளைகள் யாராவது இருக்கட்டும் என்று சொல்லும் பொழுது உமர் அவங்க சொல்லுகின்றார், வேண்டாம், இந்த ஆட்சி பொறுப்பிலே நாம் இந்த உமர் ஒருவர் இருந்ததே போதுமானதாக இருக்கிறது. உமரை தாண்டி வேறு யாரும் என்னுடைய சொந்த பந்தங்களில் இருக்க வேண்டிய தேவை இல்லை என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். என்றாலும் கூட வரலாறுல பதிவு செய்யப்படுகிறது, நுஅமான் பின் அப்தி என்று சொல்லப்படுகிற ஒரு சஹாபி, இவர் ஒருவர் மட்டும்தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு கவர்னராக நியமிக்கின்றார்கள். எங்கே? மதீனாவிலிருந்து சற்று தூரமாக இருக்கக்கூடிய மைசான் என்கின்ற ஒரு கிராமத்திற்கு, மைசான் என்கின்ற கிராமத்திற்கு கவர்னராக உமர் ரலியல்லாஹு அவர்கள் நிர்ணயிக்கின்றார்கள். இவர்கள் அவருடைய சொந்தக்காரராக நோமான் என்று சொல்லப்படுகிற அந்த சஹாபி அந்த பகுதியில் இருக்கின்றார். ஆனால் அவருடைய குடும்பமோ மதீனாவில் இருக்கிறது. குடும்பத்தை பிரிந்து அவர்கள் தனியாக இருக்கின்றார்கள். நாட்கள் காலங்கள் கடந்து கொண்டே போகிறது. மனைவி விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு இயக்கத்தின் காரணத்தினால, மனைவியை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஒரு இயக்கத்தின் காரணத்தினாலே அவர்கள் அறியாமலே ஒரு கவிதை படிக்கின்றார்கள். யதார்த்தமாக ஒரு கவிதை படிக்கின்றார்கள். அந்த கவிதையை எப்படிப்பட்ட கவிதையாக இருக்கிறது என்று சொன்னால், மது குடிக்கக்கூடிய அந்த தோழர்கள், அவங்க சொல்றாங்க வார்த்தை, அல்வ வார்த்தை எப்படி இருக்குன்னு சொன்னா, மது குடிக்கக்கூடிய தோழர்களான எங்களுடைய வருத்தமும் எங்களுடைய துயரமும் உமருக்கு எங்கே தெரிய போகிறது. மது குடிக்கக்கூடிய தோழர்களான எங்களுடைய வருத்தமும் எங்களுடைய துயரமும் உமருக்கு எங்கே தெரிய போகிறது என்கின்ற வார்த்தை வரக்கூடிய ஒரு கவிதை, வெறும் அந்த கவிதை தான். இந்த கவிதையை படித்து விடுகின்றார்கள். இந்த செய்தி யாருக்கு போகிறது என்று சொன்னால் உமர் அவருடைய காதுக்கு போகிறது. இவ்வாறு நோமான் இருக்கின்றார், ஒரு கவிதை படிக்கின்றார், தனிமையில் இருப்பதனால் அவர் ஒரு கவிதை படித்தார், அந்த கவிதையினுடைய வார்த்தை இதுதான் என்பதாக உமர் அவருக்கு அந்த கவிதை ஆகிறது அவருடைய காதுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. உமர் அவர்கள் உடனே பண்றாங்க, ஒரு கடிதம் எழுதிக்கின்றார்கள். கடிதத்தை எழுதி என்ன பண்றாங்க, நோமானுக்கு அனுப்புறாங்க. நோமானுக்கு போய் கிடைத்த உடனேயே அந்த கடிதத்தை படித்த உடனேயே நீங்க நேராக இங்கு வந்துவிடும் என்கின்ற செய்தியும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த லெட்டரை படிக்கிறாங்க, நோமான் ரலியல்லாஹு படிக்கிறாங்க. படித்து விட்டு நேராக அதிபர் இருக்கக்கூடிய கலீஃபா இருக்கக்கூடிய மதீனாவுக்கு வருகின்றார்கள். வந்த மாத்திரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நோமானை, இனிமேல் நீங்கள் உங்களுடைய கவர்னர் பொறுப்பில் இருக்க வேண்டிய தேவை கிடையாது, அதிலிருந்து நீங்கள் ரிசைன் செய்து விடுங்கள், நான் உங்களை ரிசைன் செய்து விட்டேன் என்பதாக சொல்கின்றார். நோமான் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறாங்க, என்ன, ஏன் என்ன ரிசைன் பண்றீங்க, ஏன் என்ன பதவியிலிருந்து தூக்குறீங்க, என்ன தப்பு செய்தேன், என்ன பாவம் செய்தேன், என்ன தப்பு செய்தேன்னு சொல்லுங்க. அப்படி தப்பு செய்து உண்மையாக இருக்கும் பட்சத்துல நான் என்ன பண்ணிடுறேன், ஆமா அப்படி தப்பு வேண்டுட்டேமே அப்படின்னு சொல்லி நான் பண்ணிடுறேன், நான் பதவியை விட்டு விலகி விடுகிறேன், என்ன தவறு செய்தேன் என்று கேட்கும் பொழுது அவர்கள் அந்த கவிதையை சுட்டி காட்டுகின்றார். இவ்வாறு இந்த கவிதையை சொல்லியிருக்காய் அப்படின்னு. நான் கவிதையை தான் சொன்னேன், குடிகாரர்களுடைய வார்த்தை என்று தான் சொன்னேன் ஒழிய நான் குடித்து விட்டு போதையிலே நான் சொல்லவே இல்லை. நான் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் வேண்டுமானால் நான் குடித்திருக்கலாமே ஒழிய இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அதற்காக நான் பலமுறை தௌபா செய்திருக்கிறேன், ஒரு முறை கூட நான் மது அருந்தினே கிடையாது. கவிதை வடிவிலே தான் அந்த வார்த்தையை சொன்னேன், மதுக்குடி தோழர்கள் அப்படின்னு வார்த்தை அளவிலே ஒரு கவிதையாக தான் சொன்னேனே தவிர நான் ஒரு காலம் நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு குடிக்கவே இல்லை என்று சொல்லுகின்றார். அதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள், நீங்கள் சொல்வது உண்மைதான், நீங்கள் மது குடித்தது கிடையாது, மது குடிக்க மாட்டீர்கள் என்று எனக்கும் நன்றாக தெரியும், ஆனாலும் இந்த வார்த்தை உங்களுடைய பொறுப்புக்கு உகந்தது அல்ல என்பதாக சொல்லி உடனே என்ன பண்ணுகின்றார்கள், அவருடைய பதவியிலிருந்து அவர்களை தூக்கி விடுகின்றார்கள். அன்பிற்கினிய சகோதர நண்பர்களை, இதே போன்று உமர் பின் அப்துல் அசீஸ் அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்திலே நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 2வது உமர் என்று போற்றப்படக்கூடிய அளவிற்கு மிக நீதமான முறையிலே ஹலிஃபாக்களுக்கு பிறகு 4 ஹலிஃபாக்களுக்கு பிறகு மிக நீதமான முறையில் ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர் யார் என்று சொன்னால் 2வது உமர் என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய பிரசித்தி பெற்ற உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவருடைய ஆட்சி காலத்திலே ரஷ்யாவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய சமர்கந்த் அப்படிங்கிற ஏரியாவுக்கு இவர்களுடைய தளபதி அவர்கள் பெற்றுக் கொள்கின்றார். ஹுதைபா இப்னு முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதி அந்த பகுதியை வெற்றுக் கொள்கின்றார். பொதுவாக அந்த காலத்தில் ஒரு மரபு எப்படி என்று சொன்னால், ஒரு நாடு இன்னொரு நாடை மீது தாக்க போகின்றார் என்று சொன்னால் முன்கூட்டி அறிவிப்பு பண்ணணும்.
நாங்கள் உங்களை காக்க வருகிறோம், உங்கள் மீது போர் தொடுக்க வருகிறோம் என்று அவர்கள் முன்கூட்டே சொல்லுவார்கள். சொல்லி பிறகுதான் அவர்களை தாக்குவதற்கு சொல்லுவார்கள். திடுதிப்புன்னு இன்னைக்கு மாதிரியான போர்களும் அப்படி கிடையாது. ஒரு மீது நாம் போர் தொடுக்க போகிறோம் என்று சொன்னால், நாங்கள் உங்களை போர் தொடுக்க போகிறோம், உங்கள் மீது படையெடுத்து வருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்கின்ற செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்ட பிறகுதான் அவர்கள் மீது படையெடுத்து போவார்கள். ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமர்கந்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் மீது இவர்கள் படையெடுத்து போய் அந்த மக்களை வெற்றி கொண்டு அங்கே இந்த முஸ்லிம்கள் எல்லாம் குடியமர்த்த ஆரம்பித்துள்ளார்கள். முஸ்லிம்கள் எல்லாம் மதீனாவிலிருந்து இன்னும் இஸ்லாமிய பகுதிகளில் இருந்து சமர்கந்துக்கு முஸ்லிம்கள் குடியமர ஆரம்பித்து விடுவார்கள். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல மக்கள் எல்லாம் குடியமர்ந்து வெற்றி கொண்ட பிறகு, மக்கள் எல்லாம் முஸ்லிம்கள் அங்கே போய் குடியேறிய பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க என்று சொன்னால், உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு கடிதம் எழுதுவாங்க. உங்களுடைய தளபதி இருக்கின்றாரே, அவர் நீதமான முறையில் எங்கள் மீது படையெடுக்க வேண்டும். படையெடுக்கிற முறை என்ன? படையெடுப்பதற்கு முன்னதாக எங்களுக்கு சொல்லணும், எங்களுக்கு அறிவிப்பு பண்ணணும், நாங்கள் படைக்கு தயாராக இருக்கணும், இதுதான் மரபு. ஆனால் அப்படி சொல்லாமலேயே எங்கள் மீது படையெடுத்து எங்களை வெற்றி கொண்டு விட்டார் என்பதாக சொல்லும் பொழுது, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி விசாரணைக்காண்டி ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி இவங்க சொல்லுவது உண்மைதானா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்க என்பதாக ஒரு விசாரணை கமிட்டி அமைக்கிறாங்க. அன்பிற்குரிய சகோதர நண்பர்களே, இன்னைக்கும் விசாரணை கமிட்டி ஏதாவது தவறு நடந்துருச்சு, உதாரணத்துக்கு தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது. இந்த துப்பாக்கி சூடு ஏன் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரணை கமிட்டி வைக்கிறாங்க. குஜராத்ல கலவரம் நிகழ்ந்தது. அந்த கலவரத்துக்கான காரணகர்த்தாக்கள் யாரு, யாராவது கலவரத்திலே காரணமாக இருந்தார்கள் என்று விசாரணை செய்வதற்கான விசாரணை கமிட்டி அமைக்கப்படுகிறது. இப்படி எங்கெல்லாம் இன்னைக்கும் கூட அசம்பாவிதம் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த அசம்பாவிதம் நடந்த பிறகு இது உண்மை நிகழ்வு என்ன, எதனால இந்த அசம்பாவிதம் நடந்தது, யார் இதை நிகழ்த்தியது என்பதை தெரிந்து கொள்வதற்காக விசாரிப்பதற்காக ஒரு விசாரணை கமிட்டி வைக்குவோம் கவர்மெண்ட். ஆனால் அந்த முடிவு எதுவும் சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு சாதமாக தான் சொல்லப்படும். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விசாரணை என்பது, நீதி என்பது இன்னைக்கு இப்படிதான் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அன்னைக்கு உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த விசாரணை கமிட்டி அனுப்புகின்றார்கள். அந்த விசாரணை கமிட்டி போய் விசாரித்து விட்டு சொல்கின்றார்கள், அந்த மக்கள் சமர்கந்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்வது உண்மைதான், நாம் முன்கூட்டியே அவர்களுக்கு அறிவிப்பு செய்யாமல் தான் அவர் மீது திடீர் தாக்குதல் நடத்தி தான் அவர்கள் நாம் வெற்றி கொண்டிருக்கின்றோம் என்கின்ற செய்தியை சொல்லிவிடுகின்றார்கள். அது சொன்ன மாத்திரத்திலே உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், தன்னுடைய படைகள் மட்டுமல்ல, தன்னுடைய குடிமக்கள் யாரெல்லாம் அங்கே போய் குடியமர்ந்தார்களோ அவர்கள் அனைவருமே அங்கிருந்து வர சொல்கிறாங்க. யாரும் இனிமேல் அங்கே இருக்கக்கூடாது, எத்தனை மக்கள் அங்கே போய் குடியமர்ந்தீர்களோ சமர்கந்திலிருந்து எல்லோருமே வெளியேறி விடுங்கள் என்று சொல்கின்றார்கள். இந்த செய்தி சமர்கந்து வாசிகளுக்கு தெரிந்த மாத்திரத்திலே அவர்கள் சொன்னார்கள், இல்லை வேண்டாம், நீங்கள் இவ்வளவு நீதமாக நடந்து கொள்வீர்கள் என்பதாக எனக்கு தெரியாது, நாங்கள் சொன்னதை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறீங்க, இது உண்மைதான் என்று விசாரிக்கிறீர்கள், நாங்கள் சொல்வது உண்மைதான் என்று தெரிந்த மாத்திரத்திலே உங்களுடைய படையையும் வெளியேற்றுகிறீர்கள், உங்களுடைய மக்களையும் வெளியேற்றுகின்றீர்கள். இப்படிப்பட்ட சிறந்த ஒரு ஆட்சியாளரை நான் பார்த்தது கிடையாது. எனவே உங்கள் மக்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டாம், மாறாக இங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அந்த சமர்கந்து வாசிகள் அந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பதாக வரலாறுகளே பதிவு செய்யப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதர நண்பர்களே, அதே போன்று உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் ஒரு மன்னர் தவாஃப் செய்வதற்காக காபத்துல்லாஹ் வருகின்றார். அவர் பேரு ஜபாலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னர், வேற பகுதி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு மன்னர். அவர் என்ன பண்ணுகிறார், காபத்துல்லாஹ்வை தவாஃப் செய்வதற்காக வருகின்றார். சாதாரண விஷயம் தான், நமக்கு பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயமாக தெரியும். ஆனாலும் கூட அங்கே அவர்கள் நடந்து கொண்டார் முதலை பார்த்தீர்கள் சொன்னால் எவ்வளவு நீளமாக நடந்து கொண்டார் என்பது நமக்கு புரிய முடியும். அந்த பகுதியில தவாஃப் செய்வதற்காக காபத்துல்லாஹ்வுக்கு வருகின்றார்கள். அந்த ஜபலா என்று சொல்லக்கூடிய மன்னன் தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது இன்னொரு சாதாரண ஒரு பிரஜை, சாதாரண ஒரு மனிதரும் தவாஃப் செய்கின்றார். அவர் தவாஃப் செய்யும் போது இந்த அந்த மன்னருடைய ஆடையிலே அவருடைய கால் பட்டு விடுகிறது. அந்த கோபத்தில் என்ன செய்கிறார், ஜபலா என்று சொல்லப்படுகிற மன்னர் அந்த மனிதரை ஓங்கி ஒரு அற விடுறாரு, மூக்க பெயர்ந்திருக்கு, அந்த அளவுக்கு ஓங்கி அற விட்டுறார். இந்த செய்தி உமர் அவருடைய காதுக்கு போயிடுது. இப்படி நான் தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போது அந்த மன்னருடைய ஆடையிலே எனக்கு கால் பட்டு விட்டது, அதற்காக என்னை ஓங்கி அறிந்து விட்டாரு, மூக்க பெயர்ந்து விட்டது, அந்த அளவுக்கு என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் செய்தி போன மாத்திரத்திலே கூட்டு 2 பேரையும் விசாரிக்கிறார். இவ்வாறு நடந்தது உண்மைதானா என்று 2 பேரையும் விசாரிக்கும் பொழுது அந்த மன்னர் சொல்லினா, ஆமா, நான் உயர்ந்த ஒரு ஆடையை போட்டுட்டு வரேன், என் ஆடையை மிதிச்சா கோபம் வரமா வராதா, நான் யாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த பகட்டெல்லாம் அவர் இடத்துல காட்டுகின்றார். அந்த நேரத்தில் உமர் அவங்க சொன்னார்கள், அவர் உங்களுடைய ஆடை தெரியாமல் மிதித்தார், அதற்கான நீங்க அறைவது என்பது
ஒரு காலம் என் மார்க்க அடிப்படையிலே சரியே கிடையாது. நீங்கள் அறைஞ்சதுக்கு பகரமாக அவரும் உங்களை அறைவார். அதுதான் நீதம் என்பதாக சொல்லுகிறார். இவருக்குன்னா ஒரு கோபம் வந்து கொப்பளிக்கு. நான் ஒரு மன்னரா இருக்கேன், என்ன ஒரு அறைவாரா? நீங்க யாராக வேண்டுமானாலும் இருந்துட்டு போங்க, இதுதான் நீதம். நீங்கள் அவர் தவறுதலாக செய்த அந்த காரியத்திற்காண்டி பகரத்துக்கும் அவரும் அதே மாதிரி செய்வார் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் கொஞ்ச நாள் அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து விலகி என்ன பண்ணாரு, போயிட்டு அந்த ஊரை விட்டு என்ன பண்ணாரு, வேற பகுதிக்கு போய் அவர் வேறு மதத்தாராக ஆகிவிட்டார் என்பதாக வரலாறுல பதிவு செய்யப்படுகிறது. அன்புக்குரிய சகோதர நண்பர்களை சொல்லுவதன் நோக்கம் என்னவென்று சொன்னால் நீதம். நீதம் என்பது இன்னைக்கு ஏன்டையும் சரி, உங்கள்கிட்டையும் சரி, நம்ம குடும்பத்தையும் சரி, நம்ம வேலை பார்க்கிற நிறுவனத்திலும் சரி, நம்முடைய சொந்த பந்தத்திலும் சரி, நீதம் என்று வந்தது என்று சொன்னால் அங்க யார் வலிவனாக இருக்கின்றானோ அவனுக்கு சாதகமாகத்தான் நாம் அந்த இடத்துல பதிலளிக்கும். யார் வலிவனாக இருக்கின்றானோ, யாரோட வாய்ஸ் கொஞ்சம் எதிர்கிறதோ, யார் அங்கே செல்வாக்குடையதாக இருக்கின்றானோ, யாரிடத்துல காசு பணம் தூக்கலாக இருக்கிறதோ, யாரிடத்துல பதிவுப்பட்டங்கள் அதிகமாக இருக்கிறதோ அவன்தான் சரியான என்கின்ற போக்கு விரும்பியோ விரும்பாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நாம் அவர்களுக்கு தான் சாதகமாக சொல்கிறோமே தவிர, சாதா செய்த மனிதனாக இருக்கின்றார், யதார்த்தத்தில் இவர் மீதுதான் சரி இருக்கிறது, இவர் தான் நடந்து கொண்ட முறைதான் சரியாக இருக்குது என்றாலும் கூட அந்த நேரத்தில் உள்ளது உள்ளபடி சொல்வது மட்டுமல்ல, சில நேரம் மௌனமாக இருந்துடும். எதுக்குப்பா நமக்கு ஒன்று நம்ம சொல்லி கழுத்துல அவனுடைய பொல்லாப்புக்கு நம்ம ஆளாகி நம்மளை ஏதாவது பண்றதுக்கா அப்படிங்கிற மனநிலை இன்று நம்மிடத்தில் இருக்கிறது. ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்து சொன்னால் அரசராகவே இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் அவருக்கு எதிராக முஸ்லிம் அல்ல. நீங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சம்பவம் வரும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு யூதனுக்கும் ஒரு கவசம் சம்பந்தமாக எனது பிரச்சனை வரும். அது நீதிபதி காதுக்கு போகும். நீதிபதியை விசாரித்து பார்க்கும் பொழுது, வெளிப்படையில் விசாரிக்கும் பொழுது யாருக்கு அது சாதகமாக அமையும் என்று சொன்னால் அந்த கவசம் யூதனுக்கு தான் சாதகமாக அமையும். ஆனா உண்மையிலே யதார்த்தத்தில் அந்த கவசம் யாருக்குரியது என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உண்டானதுதான். ஆனால் அதற்கான சாட்சி எதுவுமே அவங்க இருக்காது. இது ஏன் போதுதான் என்பதற்கு நிரூபிப்பதற்கு எந்த விதமான சாட்சியும் இல்லாதனாலே அவர்கள் மௌனமாக இருந்து விடுவார்கள். அந்த யூதன் கடைசியிலே சொல்லுவான், இல்லை இது அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு உள்ளதுதான். அப்ப யாரு? அலி ரலியல்லாஹு ஜனாதிபதியா இருக்காங்க, நான்காவது கலீஃபாவாக இருக்கின்றார்கள். அந்த கலீஃபாவுடைய கேடயத்தை அவன் எடுத்துக்கொண்டான். ஆனாலும் கூட அந்த நேரத்தில் இது என்னுடைய கேடயம் தான் என்று சொல்வதற்கான சரியான ஆதாரம் இல்லாத காரணத்தினாலே சாதகமாக யாருக்கு போய்விடும்? அது யூதனுக்கு சாதகமாக நீதிபதி தீர்ப்பளிப்பார். நீதிபதி யாரு? அவர் முஸ்லிம், நீதிபதியும் முஸ்லிம், ஜனாதிபதி முஸ்லிம். ஆனால் யாருக்கு சாதகமாக வாய்ப்பு சொல்லப்படும் என்று சொன்னால் யூதனுக்கு சாதகமாக தான் அது சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதர நண்பர்களே, இன்னைக்கு நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கூடிய மட்டிலும் ஒன்றே எது நீதிமன்றம் தெரியுதோ அந்த நீதித்தை உள்ளபடி சொல்வதற்கு நாம் மெனக்கடணும். அவ்வாறு சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் வாய் முடியாது இருந்து விடும். யார் வலிவனாக இருக்கின்றானோ, யார் உயர்ந்தவனாக இருக்கின்றானோ, யாருக்கு காசு பணம் இருக்கிறதோ அவர்களுக்கு சாதகமாக சொல்லி இந்த ஏழையுடைய வயிற்றில் நாம் அடித்தோம் என்று சொன்னால் நாளைக்கு அதனுடைய அநீதத்தினுடைய விளைவை இந்த உலகத்திலும் நாம் சம்பாதிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். நாளை மறைவிலும் அதற்கான விளைவுகளை சந்திக்க வேண்டிய அவல நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். எனவே அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொண்டு ஆரம்பத்தில் சொன்னது போன்று இனியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், இஹ்சானோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த சொந்த பந்தங்களுக்கு அதிகமாக கொடுத்து உதவக்கூடிய நற்பண்பு உடையவர்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று அதை தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய 3 பாவகாரமான விஷயங்களை விட்டும் மானக்கேடான விஷயங்களை விட்டு நாம் தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.